நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருந்தோம்ல அது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான உளுத்தங்களி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காய்ஸ், உளுத்தங்களி செய்கிறதுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ உளுந்து இருக்கும். இப்போ இதை வந்து நான் வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம இதை கொட்டிக்கலாம். இப்போ வந்து இதை வறுத்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு வந்துடலாம். காய்ஸ், இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். எப்படின்னா இது ஆறிட்டோடனே வாயில் போட்டால் மொறுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். தோல் தான் மஸ்ட்டு. தோல் இல்லாத உளுந்துனா வாங்கவே வாங்காதீங்க. அதனால் தோல் இருக்க கருப்பு உளுந்தாக வாங்கிக்கோங்க. காய்ஸ், இது இப்போ நல்லா வறுந்து வந்துடுச்சு, வெடிக்கவே ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஆறட்டும்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்பயே நான் செய்ய போகிறேன்றதுக்காக இந்த மாதிரி பெரிய தட்டில் கொட்டி நான் ஆற வைக்க போகிறேன். ஏன்னா சீக்கிரமாக ஆறணும்ல, அதனால். இப்போ வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பவுடர் மாதிரி அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிருக்கேன். இது வந்து தேவையானது மட்டும் நீங்கள் எடுத்துக்கின்னு மீதி வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு வறுத்து அரைச்சும் கிடக்க முடியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி நான் கொட்டி வச்சுப்பேன். எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 1/2 kg வெல்லம் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க உளுந்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், லைட்டாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். எனக்கு தண்ணி அவ்வளோ தேவையில்லை. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதை அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சு இதை நான் கரையிற அளவுக்கு மெல்ட் பண்ணால் போதும். இது கரையிட்டோம். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா மக்களே? இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சா? கட்டி இல்லாமல் கரையணும், அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். மேலெலாம் ஊற்றிக்காமல் பொறுமையாக ஃபில்டர் பண்ணுங்கள். ஏன்னா கல் இதில் அந்த தூசுலாம் நிறைய இருக்கும். அதிகமாக வந்து இந்த பாகு வெல்லத்தில் கல் தான் அதிகமாக இருக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பனம் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் தான் பனை வெல்லம் இல்லை அப்படின்றதுனால நார்மல் வெல்லம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பனை வெல்லம் இருந்துன்னா அதுவே பெட்டர். இந்த சுகர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. காய்ஸ், வெல்லம் கரைச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, கருப்பு உளுந்து, அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா எத்தனை ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. குட்டி குட்டியாக கட்டியாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். நான் கையில் தான் கரைச்சேன். எனக்கு கையில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நீங்கள் வேணும்னா விஸ்கு வச்சு கரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அப்படியே இந்த கடாயை தூக்கி வைக்க போகிறோம். நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் இன்னும் பெட்டர். அதோட இண்டாலியன் அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் தொழுவும் போது. இது நம்ம கரைக்கும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெல்லம் ஆட் பண்ண போகிறோம்ல, அதனால அந்த இனிப்பு உரைக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியல, ஆனால் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. மென்சஸ் டைம்லலாம் இடுப்பு ரொம்பவே வலிக்கும். அப்போது வந்து நான் ஒரு டைம் தற்செயலாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதை கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1 monthலேயே 3 time 4 time அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுப்பேன். அப்போ செய்யும்போது எனக்கு இன்னொரு டைம் நெக்ஸ்ட் மந்த் மென்சஸ் வரும்போது எனக்கு இடுப்பு வலியே இல்லை. அம்மாவுக்கு வந்து 40+ ஆகிறதுனால அம்மாவுக்குமே இடுப்பு வலிக்குது நார்மல் டைமில் சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்பவே குனிய முடியாது, நிமிர முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கும் சேர்த்து கொடுக்கறதுனால அம்மாவுக்குமே இப்போ இடுப்பு வலி இல்லை. 1 time சாப்பிட்டுட்டா சரியாயிடுமான்னு கேட்டால் சரியாகாது. இப்போ ஒரு டேப்லெட் கூட போடுறீங்க, ரெகுலராக போட்டால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும். அதே மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஒரு ரெகுலராக 1 monthல ஒரு 3 time 4 time நீங்கள் எடுத்து பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட் வந்து பிடிக்காதுன்ற மாதிரிலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். காய்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் கரைச்சி வச்ச உடனே எப்படி இருந்தது, இப்போ நல்லா தொழவ என்ன ஆகும்னா இதே மாதிரி கட்டி ஆகிட்டே வரும். தொழவாமல் மட்டும் விட்டுறாதீங்க. மெயின் வந்து இதில் வந்து தொழவுறது தான். கரைக்கிறது மட்டும் பர்ஃபெக்டாக கரைச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல,
அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிடும். இன்னும் பனை வெல்லம்னா செம கலரில் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா துழவிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். இதையுமே கட்டி இல்லாமல் துழவணும். காய்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு இப்போ கலர்ஃபுல்லாக வருதா? நல்லா துழவிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துட்ட உடனே கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. பியோர் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் நல்லா வந்து ஒரு குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி அந்த மாதிரி நல்லா வந்து இது மேலே விட்டுட்டு திரும்பவும் கலருங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா கலரிட்டே இருங்க. அந்த நல்லெண்ணெய் வந்து இருக்கிற நம்ம ஊற்றின அடையாளமே தெரியாது, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் கலரிட்டே இருக்கணும். மக்களே இங்கே பாருங்கள், நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும்ல, அது வந்து இப்போ இருக்கிற இடமே தெரில. நல்லெண்ணெய் ஊற்றின மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரியாது. இப்போ இந்த அளவுக்கு போதும் எனக்கு கட்டி. நான் இப்போ இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம் வாங்க. இதில் வந்து நம்ம ஜீரணத்துக்காக சுக்கு பொடி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச இந்த உளுத்தங்களியை இதில் இப்படி சர்வ் பண்ணி மேலே வந்து நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ இது நம்ம நல்லெண்ணெயோடு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. சுட சுட உளுத்தங்களி தயாராக இருக்குது. வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் செஞ்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுத்தங்களி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.